வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்ன இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே மேட்ச பார்க்க போறோம். டிக்கெட் வாங்க போறோம்டா. டிக்கெட் எப்பறா கிடைக்கும்? சும்மா டிக்கெட் நான் வாங்கிக்கிறேன்டா. டெக்னிக் எனக்கு தெரியல. இல்ல வித்து போச்சுன்னு சொன்னாங்கலடா. எனக்கு தெரியும்டா எங்க இருக்குன்னு. வா. வித்து போனது எப்படி வந்து? என்ன பிளாக்ல வாங்க போறாங்களா? ஏடா போந்து பாக்குற. பாப்பம் முடிச்சிட்டு வராங்க. வாடா வாடா. பைத்தியம் ஆயிட்டானே. டேய். ஒண்ணு தப்பா நினைச்சானீங்க. கொஞ்சம் லைட்டா. டிக்கெட் கிடைக்குமா? சரி வா வா. ஏன்டா ஒரு வாயில பூச்சே வாடா. 1 கிலோ 30 ரூபாய். அவன் பழக்கடக்காரன்டா. இங்க கிட்ட தான் டிக்கெட் இருக்கும். பழக்கடக்காரன் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ வாங்கி டிக்கெட். ஐபிஎல் டிக்கெட். கேட் பக்கத்துல வர போடுறா பாத்தியா? பக்க வாங்கிட்டு போயிட்டு. இருக்குமா? இருக்கலாம். எதனையா 1 கிலோ வேணுமா 2 கிலோ வேணுமா? 2 டிக்கெட் கொடு. டிக்கெட்டா? ஐயோ பல கடை போட்டுருக்கேன். ஏன்டா வந்து டிக்கெட் கேட்டிட்டு இருக்க? வாயா. ஐபிஎல் டிக்கெட் இல்லையாடா? காலையில இருந்து எவன பார்த்தாலும் டிக்கெட் இருக்குற. வேற பொழப்பே கிடையாதா உங்களுக்கு? வாங்கடா. பழமே விக்க முடியாது. கோயில் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க போல. ஐபிஎல் டிக்கெட் வாங்குறவங்க பழ போறாங்க. தோனி சாண்ட் டவுன் 6 டவுன் நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே. அப்பா செம மேட்ச். அவுட் ஆறணும். தோனி ஃபேன். மாப்ள நம்ம 4 அடிக்கணும் 6 அடிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பண்ணாடா பக்கத்துல உட்கார்ந்து அவுட் ஆறணும்னு வேண்டிட்டே இருக்கான்டா. புரா. டேய் இந்த இவனுக்கு தான் நினைக்கிறான்டா. இந்த வருஷம் புதுசா டி-ஷர்ட் மாத்துனாங்க இல்ல, அதனால ஜெயிச்சிரோன்னு நம்பிக்கை. டேய் என்னடா நான் உங்க ஊர்ல வச்சுக்க. ஆர்சிபி சொல்றேன். ஐயோ அடிவைண்ட் வர போறாரு. இங்க வந்து சவுண்ட் அவுட் ஆறனா வாய கிழிச்சறோம் பாத்துக்க. இங்க வந்து அவுட் ஆறணும்டா. ஏன்டா தர்ஷியா கிழிச்சிட்டு வந்த? பின்ன மச்சான் அந்த டி-ஷர்ட்ட போட்டு தான் நம்மள வெறுப்பேத்துறானுங்க. டி-ஷர்ட்ட கிழிச்சிட்டேன் நான். ஒரு சைடு ப்ளூ ஆயிருச்சு, ஒரு சைடு சிவப்பு ஆயிருச்சு. விடு. சண்டை போறாங்க. ஏய் அதான் சொல்லிட்டு வந்தேன். இல்லையா அவன் நினைக்கிறேன் மச்சான். இந்த ப்ளூ ஷர்ட் டேய் இதான் மும்பை சப்போர்ட்டா மாவனே மூக்கு இருக்காது மும்பைக்கு. என்னன்னா இங்க என்ன பாத்துக்கா சென்னை மேட்ச் அப்புறம் என்னடா அவுட் ஆயிடும் ஸ்டேடியத்துல அவுட் விட்டு நீங்க அவுட் ஆயிட்டு. இங்க வந்துட்டு அவுட் ஆகணும் 2 பேரும் வேண்டானுங்க. மாட்னர். இந்த வாயை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் நீ தான் அவுட் ஆகணும் அட பாவி தெரியாம 2 டீம் அம்புலத்து வச்சிருக்கேனடா. முடிச்சிட்டு வீட்டுக்கு போணுமேடா. நான் சொன்னேன் அவசரப்படாதான்னு கேட்டே நீ. இப்போ எதுக்கு நீ எல்லாரும் அவுட் ஆகணும்னு வேண்டிக்கிறீங்க? நீங்க தலைய பார்க்கணும்னா இந்த இவன் தலைய பாரு. அவன் தலைய பாருடா. அந்த தலை இல்ல. எல்லாம் தோனி வருவார்லப்பா. தோனியை பார்க்காம நான் போக மாட்டேன். இல்ல அவுட் ஆகாத இறங்குவாரு. அவரை பார்க்கணும்ன்றதுக்காக 6 பேர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, டீமே தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு அவர் பார்த்தா போதும். ஐயோ இவங்க பைத்தியம் முடிச்சிருச்சு போலங்க. ஆனா இங்க முக்கால் சிகர் அந்த மாதிரி பேசிக்கோ. ஏதாவது சொல்றேன் கேளுங்க பிரதர். ஐயோ பிரதர் சொல்றேன் கேளுங்க. ஓடிடுடா. ஆள் ஒரு மாதிரி இருக்கான். வேணாம்டா நம்மளே 2-3 வீடியோல ஒன்னு டார்ச்சர் பண்றோம்டா. சார் டிக்கெட் கிடைக்குமா சார்? நானே டென்ஷன்ல இருக்கியா போவே ஆயிட்டு. ஏய் உன்சோடா. என்னடா நானே 2-3 வீடியோ பண்ணி இல்ல உனக்கு டென்ஷன். இந்த வயசுல உனக்கு என்ன டென்ஷன்? ஆளு சைஸ்க்கு டென்ஷனுக்கு சொல்றா. ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆயிக்கங்க. பிச்சு விட பாத்துக்க. நீ வரா. டேய் டிக்கெட் எனக்கு டிக்கெட் சேப்பாக்கத்துல சிகரெட் அடிக்கிறவன் பணக்கார வச்சிருக்கவன்ட்ட எல்லாம் போய் ஐபிஎல் டிக்கெட் கேட்டா எப்பறா கிடைக்கும்? இங்க வரா. ஸ்டேடியம் பக்கத்துல இருந்தா அவங்கள்ட்ட எல்லாம் டிக்கெட் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. பைத்தியம். டிக்கெட் இப்போ எனக்கு டிக்கெட் வித்து போச்சுனா கிடைக்காதுடா. டிக்கெட் ஐயோ தோனிக்கு தான் லாஸ்ட் மேட்ச்ன்றாங்கல. ஆமாங்க அதான் சொல்றாங்க. அதான் இவன் பைத்தியம் பிடிச்சிருச்சு. பாதி பைத்தியம் ஆயிட்டான். இன்னும் முழு பைத்தியம் ஆறக்குள்ள ஒரு டிக்கெட் கிடைச்சுனா இவனை மட்டும் மாச்சு அனுப்பிடலாம்னு பாக்குறேன். டிக்கெட் பாத்துக்கிறீங்களா? ஆமா சார் இங்க சார் கிடைக்குது. கிடைக்கிறது இல்லங்க. வேற மட்டும் தான் இருக்கு. டிக்கெட் தான் கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. 500 ன்னு சொன்னாங்க.
இப்பெல்லாம் அப்படியே 3000 அப்படியே 7000 11,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. என்னையா அது பியர் கம்பெனி மாதிரி 11,000 6,000 10,000 இதெல்லாம் தெரியுமா? மேல உங்களுக்கு கண்ணாடி சீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு சீட்லாம் இருக்கான். ஆனா ஏசி அவங்க பிரீமியம் கொடுத்துருப்பாங்களாம். அத நமக்கு டிக்கெட் வாங்கி உங்க தந்து இவங்க போய் உள்ள உட்கார்ந்து பாக்குறாங்களா அந்த மாதிரி. நம்ம சொல்றாங்கப்பா. இங்க வா. என்ன சந்தேகமா இருக்கு? இங்க வா. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்லிட்டு 11,000 ஓகே ப்ரோ. 11,000 ஓகேவா? ஓகே ப்ரோ என்கிட்டலாம் டிக்கெட் இல்ல ப்ரோ. என் ஃப்ரெண்ட் தான் ஒருத்தர் வச்சிருக்காப்ல. அப்படியா? சொன்னீங்கன்னா நான் வேணா கேட்டு சொல்றேன் என்னன்னு. அப்படியா? ஆமா இவங்க பண்ணிட்டு வச்சிருக்காங்க. பாக்கெட் வச்சிருந்து போயிட்டு இருப்பான். சார் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி தாங்க சார். நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா அது கடைசி மேட்ச். ஐயோ ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. அவரை வந்து திருப்பி பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? அதுவும் அந்த டிஜே அந்த பாட்டு போடுறப்ப அவர் உள்ள நடந்து வருவார்ல. ஆமா. ஐயோ போச்சுடா. ஏத்தி விட்டாரு. சாமி ஆடுறாரு. ஐயோ நான் பார்க்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சுதா. டேய் ஒரு நிமிஷம் நின்னுடா. ஏன்டா அப்படி ஆயிட்டா? ஒரு மாசத்துல மாரியம்மனுக்கு காமெடி எடுப்பாங்க. வர வர தோனிக்கு காமெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க எல்லாம்? ஃபைனல் சீசன்ல இதுக்கப்புறம் எங்க பாக்கப்போம் பாப்போம் இருக்குன்றான். ஆனா ஆல்ரெடி இன்னொருத்த கேட்டிருக்கானா எக்ஸ்ட்ரா 2000. ஆனா இது கடைசி சீசன்றனால கடைசியா வாங்குவேன் தலைய வாங்குவேன் 13,000 சொல்றாங்க. ஐயோ டேய் ஒரு சம்பளமே பண்ணி தரேன்டா. அட வட்டி கடன் வாங்கி பாக்குற நீ வட்டி வேணாம்டா சொல்றேன்டா. டேய் வேணாம்டா சொல்றேன்டா. ப்ரோ யாரும் பார்க்கல இல்ல. வெளியில வாங்கன்னு சொல்லாதீங்க. என் கான்டாக்ட் எதுவுமே இல்ல உங்களுக்கு. நீங்க இதை பார்க்கவே இல்லை நீங்க சரிங்களா? யாருன்னு எனக்கு தெரியாது. டேய் தலை இல்ல வேணா டிக்கெட் வாங்கல கஞ்சா வாங்குறாங்க. போயிட்டாங்களா உள்ள? ஆமா செருமனி எப்பயுமே மேட்சோட சூப்பரா இருக்கு. ஆமாடா நல்லா ஒரு இதா இங்க மட்டும் கிடையாது. வேர்ல்டு லெவல்ல வந்து ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடக்குது இல்ல, அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. இப்போ சூப்பர் பவுல்னு ஒன்று நடக்கும் அமெரிக்கால தான். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா கம்பெனியும் இங்க வந்து ஆரம்பிச்சாங்க. ஓஹோ செரமோனியா. பாரு யாரு கொடி அப்படி தூக்கிட்டு வராப்ல? டேய் இவர தெரியல யாரு? யார் அவரு? நல்லா பாரு இவர தெரியல எனக்கு. எவரு? இவர் பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார். ஓ ஆமா ஆமா வந்தாரு அவரு. ரொம்ப பெரிய ஆளு. ஊர்ல பிரச்சனை, இந்த உலகத்துல சயின்டிஸ்ட் ராக்கெட் விட்டது, புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது, அப்புறம் மிலிட்டரி மேன், போலீஸ்காரரு, மரக்கலவரம், இப்படி எது நடந்துச்சுனாலும் கோல் குரூப்பரா போயிட்டு படம் அடிப்பாரு. நடிப்பார். போயிட்டு அதை ஒரு கதையா எடுத்து படம் பண்ணுவார். ஆமா அது தியேட்டர்ல கேவலமா இருக்கும். அதனால எதையா போட்டு ஆமா ஆமா OTT ல நல்லா இருக்கே இன்னொரு வாட்டி பார்க்கலாம் நினைப்பா, நான் பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். சரி சரி ஆஹா. இது யாரு? சட்டை கட்டிட்டு வர்றாரு. அப்புறம் யாரு? சட்டை எல்லாம் போடாம இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு இவரு தெரியல சல்மான் என்ன, கான். அவன் யாரையுமே இல்ல தெரியல. இல்ல. டைகர் ஓ ஷாஃப்டா? அப்படியா? அவன் தானே அது. யாரு என்ன பண்ணிருக்காப்ல அவரு? டைகர் ஷாஃப் பையன்டா. அவரு யாரு? ஆர்மி கண்டம் பாத்திருக்கியா? ஆமா ஆமா பிகில் பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். அதுல எல்லாம் நடிப்பார்ல அவர்ரா வில்லன் நடிச்சிருப்பாப்லயே. ஆமா என்ன நல்லா செம்மையா நடிப்பாரு அவரு. இவர் நடிக்கலையா? நான் பார்த்தது இல்லையா? பாத்தீங்கன்னு சொல்லு. உனக்கு என்னத்த நீ பாத்திருக்க? சும்மா படம் போடுறது முன்னாடி பில்டிங் முடிக்க தாவிட்டு இருப்பாரு அங்கிட்ட இங்கிட்ட. அது விளம்பரம் குரங்கா ஜம்ப் பண்றதுக்கு அது பேர் பார்க்கோர் மாப்ள. சரி நம்ம பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்றதுக்கு பேர் பார்க்கோர். அது ஒரு கலையா வச்சிருக்காங்க இப்ப. பாத்துருக்கேன். ஆஹா போடா பாட்டு வந்துடுறான். நீ சிங்கம் தான். போடியா நீ இன்னைக்கு போட்டு விடுங்க. போடியா ஏஆர் சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே 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 ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினே கையை என்ன வெளியே கிளம்புற போல அப்படியே கிளம்புறேன் நானு. நீ உட்காரு. நீ செம்ம வார் இருக்கு நீங்க. என்ன வாது வார் போரு யாராருக்கு மேட்ச்னு சொல்லு. நீ என்ன சொல்ற? ஆர்சிபிக்கு கேட்க யாருக்கு? ரெண்டுமே மட்டமான டீம் தான் கிளம்புறேன். நீ இடப்படாத. இங்க உட்காரு. நீ சொல்றேன் நானு. இங்க ஒரு வேற நீ எல்லாம் கொலையாடி சண்டை போட்டுக்கிருப்பேன். அதெல்லாம் நான் பார்க்க வரல. இல்ல என்ன உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலடா. தெரியாது கோலிக்கும் கம்பீருக்கும் ஓ இது அம்மா பாரு போன சீசனே தான் போயிட்டு இருக்கு. ஆமா ஐயோ அப்படின்னு அடிக்க போயிட்டாங்க ரெண்டு பேரும். அப்படியே இது பண்ணி களைச்சு விட்டாங்க. இப்ப திருப்பி வந்து அதெல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கம்பீர் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தோத்து போவேன், இவங்க நான் தோக்க மாட்டேன், ஜெயிச்சோ தீருவேன் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு ஆமா ஆமா அது என்ன உண்மைதான். கோலி அது ஜெயிச்சிட்டாங்க. அவரும் விட மாட்டேன். அன்னைக்கு உங்களை செய்யறது நான் சண்டை செய்யறாண்டாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. இது போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ரெண்டு இந்த
இது கண்ணு ரெண்டு அப்படி லைட் மாதிரி பாஸ் ஆகுது. லேசர் லைட் பாஸ் ஆகுது. அப்படியே லைட் அப்படி அடிச்சு ரெண்டு பேரும் மாதிரி இருக்கு. ஆஹா, இவன் சொல்றத பார்த்தா அட்டாரி வாகா பார்டர் மாதிரில சண்டை வரும் போல. தார் படம் பார்த்திருக்கியா? ஆரா தாரு சாரா தார் அளவுக்கு கார்னா ஜீப் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தோரா? இந்த வண்டி ஓட்டுவாங்க சுத்தில வச்சுட்டு திரி வரல. காரு ஓ கடவுளே. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் செப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவானா? ஆமா இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக்க 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 டக்கன்னு வருவாரு. இன்னைக்கு யாரா சினிமால டேய். ஐயால போடுறான். என்னடா நீ என்னமோ பில்ட் அப் பண்ண லெட் செப்பலின் ஆனா அப்படிதான் அப்படிதான் டிவிலே பில்டப் கொடுத்தாங்க. எதிரியா இருந்தாலும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இப்ப வராரு கோலி. வந்துட்டு டிவிலே போட்டாங்க, அப்படிதான் பில்டப் கொடுத்தாங்க. பாக்கணும் போல இருக்கு. எங்கயா டி-ஷர்ட்டுங்கயா? டி-ஷர்ட் ப்ளூ டி-ஷர்ட்டுங்க. மேட்ச் நமக்கு இன்னைக்கு. போக மாட்டியா? போயிரு அந்த பக்கம். வேற மாதிரி இருக்கேன் நானா. டென்ஷன் எஸ்ஸா இருக்கு. வச்சா. மேட்ச பார்க்க பிடிக்கலடா. அப்படி நல்ல பிளே. அந்த டீம் அவன் கப் வாங்கி போடா. கொடுத்துறான். அவன் ஒண்ணுடா கப்பு கப்புன்னு பேசாதே. கப்புன்னு 5 கப் வாங்கி கொடுத்தாங்க. ஏய் 5 கப் வாங்கி கொடுத்து என்ன பண்ணீங்க? இப்ப இளம் ஓ, தலைமுறைக்கு வழி விடுங்கடா. ரோஹித் நீங்க சர்மா உட்கார்ந்து டீம் பண்ணாங்க. இப்படி வயசான கால வரைக்கும் சாகுற வரைக்கும் கேப்டனாவே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன புரிஞ்சு போச்சு? வந்துட்டீங்களா? யாரு? வேற மாதிரி டேய். ஏய் தேவலாம் பேசு. ஐயோ இணை விரியாத மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருந்தீங்க. என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள? மாப்ள சும்மா இரு மாப்ள. நான் மாறிட்டேன். பேசிக்கிறீங்க. நான் மாறிட்டேன். இந்த வருஷம் நான் சப்போர்ட் கிங் கோலிக்கு. ஓஹோ, மாப்ள, அவன் சரியான இவன் மாப்ள. அவன் இன்னைக்கு இதுல இருந்து இப்ப போவான், இதுல இருந்து இன்னொரு இது தவன். அப்படி மாறிக்கிட்டே பச்சை வந்து அதாவது இவர் நான் கேட்க சொல்றேன். நியாயமா சொல்லுங்க. என்னடா 5 கப் அடிச்சு கொடுத்துருக்கான் மனுஷன். அவனை விட்டுட்டு நீங்க ஒரு பையன் வரான். அவன் ஏதோ குஜராத் கப் வாங்கி கொடுத்தாங்க திருப்பி கொடுக்க வச்சுட்டு கப் சாப்பிடலாம் மாப்ள. அவன் சின்ன கேட்க பதவி என்ன அவன் எழுதி வச்சிருக்கான். வச்சிருக்கான். யாருமே அட பாவி டேய், நான் மூக்கோட சொல்லிட்டேன். எடா ஒரு ஒன் ஃபேமிலிக்குள்ள சண்டை வரலாமாடா? ரெண்டா பிரிஞ்சிருச்சு இப்ப. 2 ஃபேமிலி ஆயிடுச்சா? ஆமா அப்புறம் என்ன இவெல்லாம் என்னங்க மூஞ்ச அவன் மூஞ்ச வந்தாங்க பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க. இரிட்டேட் ஆகுது. இவ கப் வேணாம் டேய். உன் கப் வேணாம்டா. டேய் நீ கப்பி அடிக்க மாட்டீங்களா? டேய் டேய் ரெண்டு பேரும் ஒரே நீ இங்க அப்புறம் அடிக்க முடியும். மாட்டீங்களா நீங்க? டேய் பைத்தியம், ரெண்டு பேரும் ஒரே டீம் தான்டா. இருந்தங்க எங்கால ஒதுக்கிட்டு இவனை கேப்டனா போட்டுருக்காங்க. இவன் கேப்டனா வந்து இதுலயே 2 டீமா? கேக்குறேன். பேட்டிங் பவுலிங் இதெல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டாரு. ஆமா இப்போ நல்லா விளையாடுனா உங்களுக்கு ஓகேவா? வேணாம். எனக்கு பழைய ஆளு தான் எனக்கு வேணும். சிங்கம் 5 கப் அடிச்சு அவரை போட்டு நீ அங்க போய் நில்லு, நீ இங்க போய் நில்லுன்னு என்னங்க? ஏடா ஃபீல்டிங் தான் செட் பண்ணி தானே ஆகணும். அங்க போய் நில்லுங்க தானே சொல்லணும். கேப்டன்னா நீ செட் பண்ணுவியா? ஆமா. ஏங்க ஒரு ருத்ராஜ் கேப்டன் ஆனாப்ல. ஓடிய போய் நீ போற நில்லு அப்படி. டேய் தோனி கீப்பர்டா. என்ன கீப்பர்? ஏன் இப்படி கீப்பர் போங்க? அவரோட என்ன உன் கலர் ஆரஞ்சு கலர். டேய் அது சும்மா கோல் போட்டு வந்தா. ஐயோ. தெரியுமாடா டேய்? சூப்பர், நல்லா இருந்துச்சு. இப்படிதான் கிட்டத்தட்ட இந்த பசங்களுக்குள்ள இந்த மாதிரி தான் சண்டை இருக்கும். அது வரைக்கும் நல்லா க்ளோஸா இருப்போம். ஆனா இந்த ஐபிஎல் வந்தா மட்டும், நான் காலேஜ் படிக்கும் போது இப்படிதான் எங்க இதுக்குள்ளே அன்னைக்கு அவன் டீம் தோந்துச்சுன்னா அவனை செய்வோம். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. இது என்ன மும்பைலே 2 இதுவா? இவரு ரோஹித்துக்கு ஒரு ஃபேனு, இவருக்கு ஒரு இதுன்னு எப்படி ஆனா போயிட்டாங்க? என்னதான் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் காட்டினாலும் ஓகே தான். ஆனா ரொம்ப ஒரு போட்டு இது பண்றது கொஞ்சம் பாவமா இருக்கு அவரை பார்க்கும்போது. அவர் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சு கொடுத்தா ஒரு வேளை அமைதி ஆயிடுவாங்க. மேபி பார்க்கலாம் இது என்ன. ஆனா வந்து என்ன இவ்வளவு ரேட்டு கொடுத்தா போறாங்க? இல்ல இருக்கு, நானே பார்த்தேன். நானே சும்மா பேருக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன். 7000 6000 பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுவே கம்மின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ நான்லாம் போக மாட்டேன். அது இதுவா ஃபைனலாவே இருந்தாலுமே நான்லாம் ஆனா ஒரு வாட்டியே போய் ஒரு பார்க்கணும். வாட்டி போலாம். அதுக்கு நீ இவ்வளவு இவ்வளவுதான் கொடுத்து கொடுத்து அதுக்கு போகணும். நான் டிவிலே உட்காந்து பார்த்துப்பேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.